கடந்த மாதம் திருப்பரங்குன்ற முருகன் மலை மீது அந்த மலையை சிக்கந்தர் மலையாக மாற்றுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த மலை மீது ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது அப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு மேலே மாமிசம் கொண்டு சாப்பிட்ருக்காங்க. அது குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி தலைமையில் அந்த சம்பவமானது நடந்திருக்கின்றது. இதை கண்டிக்கும் வகையில் இந்து முன்னணி முருக பக்தர்களை திரட்டி ஒரு அறப்போராட்டம் நடத்த வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தது. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை 144 சட்டத்தை பதிவு பண்ணி யாரையும் வரக்கூடாது அப்படி பல்வேறு வகையில் தடை செஞ்சாங்க. மாநில பொறுப்பாளர்கள் மற்ற பொறுப்பாளர்கள் எல்லாமே அங்கங்கே வீட்டு காவலில் வச்சுருந்தாங்க. நம்ம ஜனநாயக முறை பிரகாரம் நீதிமன்றம் சென்று நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் அங்கே 1 மணி நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பக்தர்கள் திரண்டார்கள். இந்த அறநிலைத்துறையும் அரசாங்கமும் காவல்துறையும் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஊட்டியில் நோட்டீஸ் கொடுத்தவங்க மீது ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அது மாதிரி கிருஷ்ணகிரியில் முகநூலில் பதிவிட்டதை வன்முறையை தோன்றின்னு சொல்லி கிருஷ்ணகிரியில் ஒரு இந்து மணி பொறுப்பாளர் கைது பண்ணியிருக்காங்க. காதலர் தினத்தன்னைக்கு சிவகங்கையில் பெண்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்று சந்தித்த அங்கே இருக்கக்கூடிய இந்து மணி பொறுப்பாளரை கைது பண்ணியிருக்காங்க. இப்படி பல்வேறு இடங்களில் இந்து மணி மீது களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முடிவு செஞ்சு கைது பொய் வழக்கு போட்டுட்ருக்காங்க. திண்டுக்கல்லில் திருப்பூர்லேருந்து ஒரு மாநில செயலாளர் அங்கே அந்த மாவட்டத்தை கண்காணிச்சிட்ருக்கார், இயக்க வேலைக்காக கண்காணிச்சிட்ருக்காங்க. அங்கே இருக்க பெண்கள்லாம் ஒரு வழிபாடு நடத்தணும், ஒரு சின்ன கோயில் குங்கும மாரியம்மன் கோயில்னு ஒரு மாரியம்மன் கோயிலில் அங்கே குடும்பம் நல்லா இருக்கணும், திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகணும், இப்படி அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்துவதற்காக இந்துடைய மாநில செந்தில் அவர்கள் அந்த கோயிலுக்கு சென்றிருக்காங்க. அங்கே இந்த மாதிரி வழிபடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு 70-80 பேர்த்த கைது செஞ்சுருக்காங்க.